சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ செவந்தி, இது கூட. சார் வாங்க 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 சார், உட்காருங்க. நான் அப்புறமா செக் பண்றேன். சரிமா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா சார். டீ காஃபி ஏதாவது இல்லம்மா, நமக்கு இது வேண்டாம். அப்புறம் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்பதான் நீங்க புதுசா அப்பத்தா கைமணம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கங்க சேல்ஸ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். நேத்து என் வீட்டு கூட 2-3 ப்ராடக்ட் வந்திருந்தது. என் பொண்ணு தான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருந்தா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. அது நீங்க பண்றீங்கன்னு அவளுக்கு தெரியாது. நான் தான் நம்ம ரகுவோட ஃபேமிலி அதை பண்றாங்கன்னு சொன்னேன். கேட்ட உடனே சர்ப்ரைஸ் ஆயிட்டா. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார். செவந்தி, நான் இப்போ எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்னா, சார் கண்டிப்பா ரகு சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னன்னு தான் என்னால கெஸ் பண்ண முடியல. நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு தெரியாம ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. நோ கெட்ட விஷயம்லாம் ஒன்றும் இல்லை செவந்தி. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நானே உன்னை பார்க்க வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சொல்லுங்க சார். நான் இப்போ சிங்கப்பூர்ல புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். அந்த ப்ராஜெக்டை பாத்துக்கிறதுக்கு நம்ம கம்பெனில இருந்து யாரோ ஒருத்தர் அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரகுக்கு அந்த ஜாபை கொடுக்கறதா நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் இங்க செட்டில் இருக்காரு, அவரோட ஃபேமிலி எல்லாமே இங்க தான் இருக்கு. ஆனா நேத்து அவரா வந்து அந்த போஸ்டிங்க்கு நான் ரெடின்னு சொன்னாரு. என்ன சிங்கப்பூருக்கு அனுப்புங்கன்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க சார்? ஆமா செவந்தி, எனக்கும் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. அவரு அவ்வளோ சீக்கிரமா ஃபேமிலியை விட்டுட்டு வர ஆள் மாதிரியும் தெரியல. சடனா அவர் அப்படி கேட்டதும் நான் ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நார்மலாக தான் போகுதுன்னு அவரும் சொன்னாரு. ஆனா அவர் முகத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு.